ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு HP கிரிக்கெட் ஸ்பாட். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா IPL ட்ரேடுங்க. இது வந்து ஒரு 2-3 நாளே வந்து பயங்கரமாக ஒரு ரூமராக கிளப்பிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட், அப்புறம் ராஜஸ்தான் ஆக்சுவலி வாட் இஸ் கோயிங் ஆன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவீந்திர ஜடேஜாவை ட்ரேட் நியூஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை யாருமே நம்பவே இல்லை, இது ஃபேக்குன்ட்டு கிரிக் பஸ்ஸில் வந்துச்சு. ஓகேங்களா, அந்த ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் எதுக்கு இவ்வளோ ஒரு ஸ்பெகுலேஷன் தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவீந்திர ஜடேஜா பேரை யாருமே சொல்லவே இல்லை. ஏன்னா ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கேவோட ஒரு தூணுங்க. அவர் தான் ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னா தோனிக்கு அடுத்தபடியாக ரவீந்திர ஜடேஜாக்கு இருக்குங்க சிஎஸ்கேக்கு. அவர் எப்படி டீமை விட்டு போவார், அதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சு ட்ரேட் ஆக போகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சஞ்சு சாம்சன் இது ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே சஞ்சு சிஎஸ்கேக்கு வர மாதிரி ஒரு நியூஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லை அது ரூமர்ஸ்ன்ட்டு ஒரு மாதிரி அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ ஒரு 2-3 நாளாக ஏன்னா நவம்பர் 15 ரிட்டன்ஷன் கொடுத்தாகணுன்ற காரணத்தினால தெரில எப்படி யோசிக்கிறாங்கன்னு சிஎஸ்கே. பட் ரவீந்திர ஜடேஜா ராஜஸ்தானுக்கு போவாரா, ட்ரேட் ஆவாரா, சஞ்சு சாம்சன் இங்கே வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜஸ்தான் ராயல்லேருந்து என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு நாங்கள் சஞ்சுவை கொடுத்துட்றோம், நீங்கள் எங்களுக்கு ரவீந்திர ஜடேஜாவை தரணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதுவும் எங்களுக்கு ஒரு பிளேயர் வேணாம், 2 பிளேயராக எங்களுக்கு வேணும், சஞ்சு கொடுத்தா எங்களுக்கு 2 பிளேயராக தேவைன்ட்டு ப்ரூவிஸும் கேட்டிருக்காங்க. இல்லைனா சாம் கரன் கேட்டிருக்காங்க. 2 பிளேயர் கேட்டிருக்காங்க. இதுக்கு சிஎஸ்கே என்ன சொன்னாங்க அதெல்லாம் எந்த விதமான நியூஸ் வரலை. இது மட்டும்தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. பட் சிஎஸ்கே நினச்சிருந்தா ஒரு இவ்வளோ நியூஸ் 2-3 நாளாக இவ்வளோ நியூஸ் போயிட்டு இருக்குது, ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கலாம். ஆனால் ஃபேன்ஸுக்கெலாம் உண்மையிலே ஏன்னா தோனிக்கு அப்புறம் ரவீந்திர ஜடேஜா தான் ஒரு ஃபிக்ஸாக இருக்காங்க. பட் இப்போ இதுமாரி சொன்னால் ஃபேன்ஸுங்க, அவங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் நம்மளாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இது சொல்லியிருக்கலாம். பட் சொல்லலைன்னா அப்போ எனக்கு தெரிஞ்சு சம்திங் கோயிங் அரௌண்ட் ஃபார் ரவீந்திர ஜடேஜானே சொல்லலாம். ஏன்னா இவர் சாதிக்கார விஷயமே கிடையாது. ரீசெண்டாக ஓடியிலேருந்து ட்ராப் ஆகிறாரு. இப்போ ஏங்க ஏஜ் 37 வயசு ஆக போகுது, ஓகே. பட் ரவீந்திர ஜடேஜாவை ட்ரேட் பண்ணுவாங்களா தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சஞ்சு வேற எனக்கு தெரிஞ்சு மேபி இருக்கலாம்னு தோணுது. ஏன்னா அந்த போஸ்டர்ஸ் பார்க்கும்போது சஞ்சுவோட கோச் லயன் போட்டு ஒரு இமேஜ்லாம் போட்டிருக்காரு. தெரியல எந்த அளவுக்கு உண்மைன்ட்டு. இந்த நியூஸ் உண்மையா பொய்யான்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட கமெண்ட் தான் மெயினான விஷயம். ஓகே, நம்ம IPL ட்ரேடை பற்றி பேச போகிறோம். ரவீந்திர ஜடேஜா என்ன ஆக போகிறாரு, லெஃப்ட் ஆக போகிறாரா சிஎஸ்கே விட்டு, இல்லை சிஎஸ்கேல இருக்க போகிறாரா வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். அது அடுத்த வீடியோ பேசும் கைஸ். அதுவும் டாடா ஸ்டூடியோ கைஸ். ஓகே, பை கைஸ்.